பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்றது. 1947 ஆகஸ்ட் 14 பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டு தனி நாடாக உருவான பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்றது. 1857 சிப்பாய் கிளர்ச்சி தோல்வியடைந்த பிறகு இந்தியாவில் முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் செல்வாக்கு குறைந்தது. பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் முஸ்லிம்கள் சமூக மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருந்தனர். இதையடுத்து முஸ்லிம் சமூகத்தின் முன்னேற்றம் குறித்த சிந்தனைகள் வலுப்பெறத் தொடங்கின. கல்வி, சமூக முன்னேற்றம் மற்றும் தனித்த அரசியல் அடையாளம் ஆகியவற்றை நோக்கங்களாக கொண்டு சர் சையத் அகமது கான் தலைமையில் அலிகார் இயக்கம் தொடங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 1875 அலிகார் முஸ்லிம் யூனிவர்சிட்டி உருவாக்கப்பட்டது. பின்னர் முஸ்லிம்களின் அரசியல் அடையாளமாக 1906 இந்திய முஸ்லிம் லீக் நிறுவப்பட்டது. 1909 மின்டோ மோர்லே சீர்திருத்தம் மூலம் மத அடிப்படையில் வாக்காளர் உரிமைகள் வழங்கப்பட்டன. இதற்கு முஸ்லிம் லீக் ஆதரவு தெரிவித்தது. காங்கிரஸ் இதனை எதிர்த்தது. இதையடுத்து 1920களில் காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் இடையிலான உறவு சீர்கெடத் தொடங்கியது. பிரிட்டிஷாரின் சைமன் கமிஷன் அறிக்கைக்கு எதிராக 1928 வெளியான மோதிலால் நேரு அறிக்கை முஸ்லிம்களின் செப்பரேட் எலக்டோரேட் என்ற தனி வாக்காளர் உரிமையை நிராகரித்தது. நேருவின் அறிக்கையை முஸ்லிம் லீக் நிராகரித்தது. இதையடுத்து இரு கட்சிகளிடையேயான விரிசல் மேலும் அதிகரித்தது. 1930 சிறந்த கவிஞரும் அரசியல் சிந்தனையாளருமான அல்லாமா முகமது இக்பால் தனது புகழ்பெற்ற அல்லாஹாபாத் உரை மூலம் வடமேற்கு இந்தியாவில் ஒரு தனித்த முஸ்லிம் நாடு உருவாக வேண்டும் என்று குறிப்பிட்டார். இதுவே முஸ்லிம்களுக்கென்று தனி நாடு கோரிய முதல் குரலாக கருதப்படுகிறது. பின்னர் 1933 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நவ் ஆர் நெவர், ஆர் வி டு லைவ் ஆர் பெரிஷ் ஃபாரெவர் என்ற சிற்றேட்டில் சௌத்ரி ரஹமத் அலி முதலாக பாகிஸ்தான் என்ற பெயரை பயன்படுத்தினார். பி என்பது பஞ்சாப், ஏ என்பது ஆப்கானியா, கே என்பது காஷ்மீர், எஸ் என்பது சிந்த், டான் என்பது பலோச்சிஸ்தான் என பாகிஸ்தான் என்ற சொல்லுக்கு அவர் விரிவாக்கம் அளித்தார். 1937 நடைபெற்ற மாகாண தேர்தல்களில் முஸ்லிம் லீக் தோல்வியுற்றது. பின்னர் காங்கிரஸ் ஆட்சி முஸ்லிம் லீக்கை ஒத்தி வைத்தது என்ற குற்றச்சாட்டு பிளவை அதிகரித்தது. 1940 மார்ச்சில் நடைபெற்ற முஸ்லிம் லீக் மாநாட்டில் லாகூர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவில் முஸ்லிம் பெரும்பான்மையுள்ள பகுதிகளில் தனி மாநிலங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற இந்த தீர்மானமே பின்னர் பாகிஸ்தான் தீர்மானம் என அழைக்கப்பட்டது. 1945-46 தேர்தல்களில் முஸ்லிம் லீக் அனைத்து முஸ்லிம் ஒதுக்கீட்டு இடங்களிலும் வெற்றி பெற்றது. இதையடுத்து மவுண்ட் பேட்டன் திட்டத்தில் இந்தியா மத அடிப்படையில் 2 சுதந்திர நாடுகளாக பிரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி 1947 ஆகஸ்ட் 14 முஸ்லிம்களுக்கான தனி நாடாக பாகிஸ்தான் உருவாகி சுதந்திரம் பெற்றது.